என்னென்ன பொருட்களில் என்னென்ன ஆசிட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமன்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ். லெமன்லையும் ஆரஞ்சுலையும் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குது, சிட்ரிக் அமிலம் இருக்குது. சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, அதில் எல்லாத்துலேயுமே சிட்ரிக் ஆசிட் தான் இருக்குது. அதே மாதிரி சோர் மில்க், அதாவது புளித்த பால்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தயிர், அதில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னா லாக்டிக் ஆசிட். லாக்டிக் அமிலம் வந்து சோர் மில்கில் இருக்குது, புளித்த பாலில். அதே மாதிரி பியூட்ரிக் ஆசிட் வந்து ரான்சிட் பட்டரில் இருக்குது. ரான்சிட் பட்டர்னா தமிழில் வந்து ஊசிய வெண்ணெய்மாங்க. ஊசி போன வெண்ணெய் இருக்குல்ல, அதில் என்ன ஆசிட் இருக்குன்னா பியூட்ரிக் ஆசிட், பியூட்ரிக் அமிலம் இருக்குது. டார்டாரிக் ஆசிட் வந்து எதில் இருக்குன்னா கிரேப்ஸ், திராட்சையில் வந்து டார்டாரிக் ஆசிட் இருக்குது. அசிடிக் ஆசிட், அசிடிக் அமிலம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா வினிகரில் இருக்குது. வினிகரில் வந்து அசிடிக் அமிலம். மேலிக் ஆசிட், மேலிக் அமிலத்தில் ஆப்பிள்ஸ்லலாம் வந்து மேலிக் அமிலம் தான் இருக்குது, மேலிக் ஆசிட். ஸ்டீரிக் ஆசிட், ஸ்டீரிக் அமிலம் வந்து ஃபேட்ஸில் இருக்குது, கொழுப்பில் வந்து ஸ்டீரிக் ஆசிட் இருக்குது. ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் அமிலம் வந்து டொமேட்டோ, தக்காளியில் இருக்குது. உட்சாரல், உட்சாரல் அப்படின்னா அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அரைக்கீரையிலையுமே வந்து ஆக்சாலிக் ஆசிட் தான் இருக்குது. கார்போனிக் ஆசிட், கார்போனிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா சோடா வாட்டர், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், சோடா வாட்டர்லலாம் வந்து கார்போனிக் அமிலம் இருக்குது.